பிப்ரவரி 7, 2025 7/2/2025 தமிழ் குரோதி வருடம் தை மாதம் 25ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. ரோகிணி நட்சத்திரம் மாலை 6:41 வரை, அதன் பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரம். வளர்பிறை தசமி திதி இரவு 9:28 வரை, அதன் பிறகு ஏகாதசி திதி மாலை 6 மணி வரை. யோகம் சரியில்லை, அதன் பிறகு சித்த யோகம். துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு சந்திரன், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு சுக்கிரன். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. 4ஆம் வீட்டதிபதி 2ஆம் இடத்துல உச்சமா இருக்காரு, கூடவே குருவோடு சேர்ந்து இருக்காரு. உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை வண்டி வாகன மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய நீண்ட நாள் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கு. ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எதிரில் இருக்கிறவங்க கொஞ்சம் காயப்படுவாங்க. அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. குதர்க்க எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக நீங்கள் ஃபாரின் சம்பந்தப்பட்ட கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செல்வாக்கு மிக்க நபர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கும் யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய எனர்ஜியை பார்த்துட்டு அடுத்தவங்க ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சற்று கடுமையாக இருக்கும். பேசக்கூடிய வார்த்தைகளால் கடுமை கூடும். அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் அணுகுமுறை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய அனுகூல பலன்கள் ஏற்பட்டதனால ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பண வரவில் இருந்த தடைகள் விலகி வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அதிகாரிகள் மூலமாகவும் மேல் அதிகாரிகள் மூலமாகவும் அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு அமைகின்ற சிறப்பான நாள். அரசாங்கத்துக்கிட்டேந்து ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரக்கூடிய வகையில் இருக்கு. பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். இதுவரை கிடைக்காத அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ரிஷப ராசி. ராசியில குரு சந்திரன் சேர்க்கை. தசமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்திலே இருக்கிறதுனால வேலை பளு அதிகரிக்கும். அதே சமயம் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கை துணை சார்ந்த கடுமையான பேச்சுவார்த்தைகள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் அஃபிஷியல் என்விரான்மெண்ட் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்காது. செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கும் உங்கள் மனசில் இருக்கிற குரோதத்தை கோபத்தை மறைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். தந்தையின் ஆரோக்கியத்தில் நீங்கள் எடுக்கும் அந்த சுறுசுறுப்பான செயல்பாடுகள் மூலமாக அவருக்கு வரக்கூடிய சிக்கலிலிருந்து, மருத்துவ சிக்கலிலிருந்து காப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். மன நிறைவு ஏற்படுகின்ற நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் தான் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. மன தைரியம், மன உறுதி எல்லாம் வெளிப்படுத்துவீங்க. சக பணியாளர்கள் விஷயத்திலோ அல்லது நண்பர்கள் விஷயத்திலோ உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுக்கு நீண்ட நாட்களாக வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு வேலை விஷயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபார விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளால் சங்கடம் ஏற்பட்டாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. இன்னைக்கு ரிஷபராசிக்கு வருமானத்துக்கு குறைவே இருக்காது, அதனால் கவலைப்பட வேண்டாம். அதுவும் குறிப்பாக மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு வருமானம் ஏற்படும். மதியத்துக்கு மேலே, மத்தியானம் ஒரு 12:30 மணி இல்லை 3 மணிக்கு மேலே வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய சந்தோஷ அனுபவங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் முனைப்புடன் செயல்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். மிதுன ராசி, விரயஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை நிலம் சார்ந்த முதலீடுகள், தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த முதலீடுகள் அல்லது உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள்லாம் வெற்றியை தரும். சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். மனசில் இருந்த அந்த எரிச்சல் தன்மை கொஞ்சம் கடுமையாகுமே தவிர மற்றபடி பெருசாக கெடுபலன் கிடையாது. அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற புதன் சூரியன் சேர்க்கை அறிவு பயன்படுத்தி உங்களுடைய குடும்பத்தில் சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வருது. இது இந்த ராசிக்கே இருக்குது. அதுவும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்துக்கு இன்னும் அனுகூல பலன்கள் ஏற்படும். தலைமை பண்பில் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை. கவனமாக இருந்துட்டீங்கன்னா யாரும் உங்கள் பேரில் தப்பு சொல்ல மாட்டாங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். சுகங்கள் அதிகரிக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் அல்லது வீட்டுக்கு தேவையான தங்க நகைகள், ஏதாவது ஒரு பொருள், குந்துமணி தங்கமாவது வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேமிப்பை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான லாபம் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய நீண்ட நாள் உறவுகளை சந்தித்து மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதே சமயம் விலையுயர்ந்த பொருட்கள் அல்லது வண்டி வாகன மாற்றத்திற்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசி, ராசிநாதன் உச்சபலத்தோடு இருக்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய பலம். அதுவும் குறிப்பாக யோகாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது மேலும் ஒரு பலத்தை கூட்டுகின்றது. கஜகேசரி யோகம். வியாபாரிகள், படிக்கின்ற குழந்தைகள், உடன்பிறப்புகளால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வழக்கு, பங்காளி சண்டையில் வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்குக்கு செலவு ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். அதுலேருந்து வருமானம் வருதுன்னா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதனால் சமயோஜிதமாக செயல்படுறது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான உதவிகள் மன நிம்மதியை தரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைத்து மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அளவுக்கு அறிவுபூர்வமான புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரிந்த தம்பதிகள், உங்கள் கணவரோ மனைவியோ உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா ஓடி வந்து சேர்றதுக்கு உண்டான நேரம். குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும். அந்த சேருவதற்கு குழந்தைகள் தான் காரணமாக இருப்பாங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப எதிரிகளை அடையாளம் கண்டு அவர்களிடமிருந்து விலகி இருப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அவர்கள் எதிரில் நீங்கள் கௌரவமாக கம்பீரமாக நடைபோடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். கணவன் மனைவி விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பணப்பற்றாக்குறையிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி, விரையாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால தசமஸ்தானத்தில் வேலை சம்பந்தமாக அல்லது தொழில் சம்பந்தமாக செலவுகள் ஏற்படும். ஆனால் குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். வீடு, மனை அல்லது விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குறதுக்கு, ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் இல்லை தங்க நகைகள் வாங்குறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் உங்கள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். 6ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால பெருசாக பாதிப்புகள் எதுவும் இருக்காது. உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுனால மன நிறைவும் உடல் தெம்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படும். நீண்ட நாட்களாக பெண்டிங் பரிகாரம் ஏதாவது இருந்ததுன்னா இன்றைக்கி அதை பண்ணுங்கள். பெண்டிங் வழிபாடு இருந்ததுன்னா அதை பண்ணுங்கள். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஷ்டமஸ்தானாதிபதியும் தசமஸ்தானாதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதும் அந்த அஷ்டமஸ்தானாதிபதியோடு சந்திரன் சேர்ந்திருப்பதும் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கௌரவம் பாதிக்கப்படாது, நன்மைகள் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். 2ஆம் இடத்திற்கு நட்சத்திரநாதன் சுக்கிரனின் பார்வை, உச்ச பார்வை இருக்குது. அதனால் வருமானத்திற்கு குறைவு இருக்காது.
உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்பவர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள் மற்றும் உபதேச தொழில் செய்பவர்களுக்கு இன்று வாக்குச்சாதுரியம் ஏற்படும். வார்த்தைகளால் மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனால் மருத்துவ ரீதியாக இன்னைக்கு அலைச்சல் இருக்குது, செலவு இருக்குது. இந்த செலவுனால உங்களுக்கு பாதிப்பு கிடையாது. அதே சமயம் உங்களுடைய கடல் கடந்த தொடர்புகள், கடல் கடந்த வியாபாரத்தின் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கன்னி ராசி. பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கையின் காரணமாக ராசிக்கு பார்வை கிடைக்கிறது. ராசிக்கு செவ்வாயின் பார்வை மட்டுமல்லாமல் சுக்கிரனின் பார்வையும் இருக்கு. இன்று அமோக பலன்கள் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயம் துவங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு என்ன வேணா சண்டை போடுங்க, கடைசியில் எண்ட் ஆஃப் த டே 2 பேரும் கூடி குழாவும் சூழ்நிலை ஏற்படும். மனசை விட்டு பேசுறதுக்கு முயற்சி எடுத்தால் எந்த விதமான சிக்கலும் இருக்காது. இருக்கிற சிக்கலையும் களைவதற்கு முயற்சி எடுக்கலாம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். உங்களுக்கு எதிராக செயல்பட்ட உங்களுடைய சக பணியாளர்களை உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நன்மைகள் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்தில் மருத்துவ ரீதியான தேவைகள் இருந்துனா கூட அனுகூலத்தை ஏற்படுத்தும். நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், விவசாயிகள் ஆகட்டும், ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க அனுகூலம் ஏற்படுகின்ற நல்ல நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நட்சத்திரநாதன் சந்திரன் உச்சமாக இருக்காரு குருவோடு சேர்ந்து. வழக்கு சார்ந்த விஷயங்களில் சமயோஜித புத்தியை பயன்படுத்தி, தெளிவான சிந்தனையை பயன்படுத்தி வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக இடமாற்றத்திற்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். இடமாற்றம் மட்டும் இல்லாமல் சொந்த வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள், அது அலுவலகத்துக்கு தேவையான நிலமோ இல்லை வீட்டுக்கு தேவையான நிலமோ இல்லை வீட்டையோ வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களின் செயல்பாடுகள் காணாமல் போகிறதுக்கும் அவர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுக்கும் வாய்ப்பு ஏற்படும். துலாம் ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். மனசு சஞ்சலப்பட்டாலும் உங்களுடைய வார்த்தைகள் கம்பீரமாக இருக்கும். வார்த்தைகள் உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகள் மேல் அதிகாரிகளையே சில சமயம் எரிச்சல் அடைய வைக்கும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இன்று உங்களுக்கு உறவுகள் மத்தியில் அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன உளைச்சல் சம்பந்தமான விஷயங்களில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய நேரம் வந்துவிட்டது. குழந்தைகளும் உடன்பிறப்புகளும் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழி உறவுகளிடம் அனாவசியமான பேச்சுக்களின் மூலமாக உங்களுக்கு சங்கடம் ஏற்பட்டதுக்கு உண்டான சூழ்நிலை. பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகினாலும் நன்மைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருந்தாலும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. சக பணியாளர்கள் விஷயத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. என மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு அவசியம் தேவை. அதனால் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அனாவசியமான கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் மேலதிகாரிகள் கிட்ட பதவிசாக நடந்துக்கோங்க. ஏன்னா வீட்டில் இருக்கிற கோபத்தை வெளியில் காமிச்சிங்கன்னா குறிப்பாக தந்தை வழியிலோ அல்லது உடன்பிறப்புகள் வழியிலோ இன்னைக்கு வேண்டாத பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. அனாவசிய பணவரையம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். கூட இருக்கிற உங்கள் வாழ்க்கை துணையோ அல்லது உங்களுடைய பெற்றோரோ உங்களுக்கு தேவையில்லாத அட்வைஸை கொடுத்து சங்கடப்படுத்துவாங்க. தாயாரின் ஆரோக்கியத்தில் பெருசாக மாற்றம் இல்லை. நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகள் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் பண உதவிகள் கிடைத்தாலும் அவரின் மூலமாக செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால சற்று கவனமாக பார்த்து செலவு பண்ணுங்க. இன்று அலைச்சல் ஏற்படுகின்ற நாள். விருச்சிக ராசி. சப்தமஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை புதிய நண்பர்களின் அறிமுகத்தின் மூலமாக மனோபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பாக்யாதிபதி உச்சம் பெற்றிருப்பதே யோகம்தான்.
அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசுக்குள்ளார ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த தடுமாற்றத்தை போக்கக்கூடிய வகையில் நண்பர்களோ அல்லது வாழ்க்கை துணையோ பக்க பலமாக இருந்து செயல்பட்டு உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. இதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அலுவலக ரீதியாக இருந்து வந்த தடைகள் விலகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். நண்பர்கள் மட்டும் இல்லைங்க, சக பணியாளர்களும் ஒத்துழைப்பு செயல்படுவார்கள். வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்களுக்கு மனோபலத்தை தரும். தந்தை வழி உறவினர்கள் உதவிகரமாக செயல்பட்டு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் மறையும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த மாற்றம் நீண்ட நாட்களாக உங்களுக்கு பெண்டிங். இந்த மாற்றம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த மாற்றம். இந்த மாற்றம் உங்கள் கௌரவத்தை உயர்த்தும், செல்வாக்கு அதிகரிக்கும். அதே சமயம் அலுவல் ரீதியாக சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட்டதுன்னா அது சந்தோஷத்தை தரும். சொந்தமாக தொழில் துவங்கணும், சொந்தமாக வியாபாரம் துவங்கணும்ன்ட்டு பிளான் பண்ணுறவங்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகம் அதற்கு வித்திடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் ஒரு விதமான சஞ்சலம் இருக்குது. ஆனால் அந்த சஞ்சலம் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்த செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுடைய பிஸ்னஸ் விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு உண்டான தடைகள் விலகி அந்த முயற்சிகளின் காரணமாக தொழில் விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி. 6ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை. ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. 6, 4 அதிபதிகள், அதாவது ராசிநாதன் குருவும் லாபஸ்தானாதிபதியான சுக்கிரனும் 4, 6 ஆகிய இடங்களில் பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு சுகத்தையும் சந்தோஷத்தையும் வியாதியிலிருந்து விடுதலையும் தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். கடன் பிரச்சனைகள் உங்களை விட்டு அகலும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. காரிய வெற்றி ஏற்படும். வழக்குகளில் வெற்றி கிடைத்து உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதாவது வழக்கு இருந்ததுன்னா அந்த வழக்கில் நீங்கள் வெற்றி அடைந்து அந்த சொத்து உங்கள் கைக்கு வரத்துக்குண்டான யோகம் ஏற்படும். அரசாங்க வகையில் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. அறிவுபூர்வமான செயல்பாடுகள் வருமானத்தை ஏற்படுத்தும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக இருந்து வந்த தடைகள் விலகும். உங்கள் பேரில் ஏதாவது என்கொயரி கமிஷன் இருந்ததுன்னா அந்த என்கொயரி கமிஷன் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி ஸ்திரத்தன்மை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோக பலன்கள் ஏற்படுகின்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். உடம்புலையும் மனசுலையும் புத்துணர்வோடு செயல்படுவீங்க. வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறது, கடனுக்கு தீர்வு கிடைக்கிறது, எதிரிகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுன்னு ஏகப்பட்ட தீர்வுகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அலுவல் ரீதியாக உங்களுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். சப்தமஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு. எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களே உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்குச்சாதுரியம் ஏற்பட்டு அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய இடத்துல உங்களுக்கு தேவையான பண உதவிகளை அரசாங்க அதிகாரிகள் செய்து கொடுப்பார்கள். தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். தந்தையின் உதவி உங்களுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தும். மகர ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல சப்தமஸ்தானாதிபதி உச்சம் பெற்றிருப்பது உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பின் மூலமாக உங்களுடைய குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகளின் சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள். குழந்தைகளிடம் மாற்றங்களை உணரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அறிவுபூர்வமாக செயல்படணும். உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடாது, உணர்ச்சி பூர்வமாக செயல்படக்கூடாது. நிதானத்தை கடைபிடித்தால் இன்று வெற்றிகள் ஏற்படும். வரும் நாட்களில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப பிரச்சனைகள் தீரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அறிவுபூர்வமாக செயல்படுவது நல்லது. ஏன்னா இன்றைக்கி குழந்தைங்க கிட்ட பேசினாலும் சரி, வாழ்க்கை துணைகிட்ட பேசினாலும் சரி, நீங்கள் நியாயமாக பேசணும், அறிவுபூர்வமாக ப்ரில்லியண்ட்டாக பேசணும். நீங்கள் இமோஷனலாக பேசினீங்கன்னா அது உங்களுக்கு எடுபடாது. 2ஆம் இடத்து சனி வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்க முயற்சி எடுக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத குடும்ப பிரச்சனைக்கு நீங்கள் காரணமாகி விடுவீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று
குடும்பத்தில் உறவுகளின் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உறவுகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் அவர்களுடைய எதிர்காலம் கருதி எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடனுதவிகள் கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். நீங்க யாருக்காவது கடன் உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுப்பது மட்டுமல்லாமல் பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வம்ச விருத்தி சார்ந்த விஷயங்களில் மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீண்ட வருஷங்களுக்கு பிறகு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கும்பராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை அலுவலக ரீதியாக தொழில் ரீதியாக ஒரு மாற்றத்தை உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அரசாங்க வகையில் செலவுகள் இருக்குது. வாழ்க்கை துணை சார்ந்த செலவுகளும் இன்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எல்லாமே நல்ல விஷயத்தை தரும். கவலைகளை மறக்க செய்யும். அதே சமயம் உங்களுக்கு பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நிலம் சார்ந்த முதலீடுகளிலிருந்து வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயார் மூலமாக குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய யோகமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தோர் செய்யக்கூடிய சங்கடங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உடன் பிறந்தோர் மட்டும் இல்லை, உடன் பிறந்தோரின் உறவுகளும் உங்களுக்கு சாதகமாக மாறுவாங்க. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். தாயாரின் அனுசரணையான பேச்சு உங்களுக்கு மன நிறைவை தரும். சுகத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. 6ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால நிலத்தை வைத்தோ வீட்டை வைத்தோ அடமானம் வைத்தோ அதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுப செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாக்கு சாதுரியத்தின் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எதிரிகள் அடங்கியிருப்பார்கள். அதே சமயம் நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணைக்காக சில செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது. பண விவகாரங்களில் பெரிய மாற்றங்கள் இல்லை. குழந்தைகள் விஷயத்தில் சற்று பிடிவாத குணத்துடன் செயல்படுகின்ற காரணத்தினால அவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இனிமையான வார்த்தைகளை பேசி உங்களுக்கு வழிக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யணும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். கடன் அதிகரிக்கும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தொழில் விருத்தியும் ஏற்படும். பணம் அதிகமாக முதலீடு பண்ணுறதை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா பேலன்ஸ் வச்சுக்கோங்க. வரக்கூடிய நாட்கள் பண பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீன ராசி. இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கும். உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை தரும். ஆதாயம் அதிகரித்து மன நிறைவு ஏற்பட்டு பண வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கௌரவம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய கௌரவத்துக்கு பிரச்சனை இருக்குன்னா அதற்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் தொழில் மூலமாக வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இளம் வயது ஆண் பெண்களுக்கு தங்கள் மனதில் இருக்கும் காதலை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருங்க. அனாவசியமாக சிக்கலை ஏற்படுத்திக்காங்க. ஆனால் உங்களுக்கு அந்த காதல் விஷயத்தில் வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படுகின்ற நல்ல நாள். நீண்ட நாட்களுக்கு பிறகு, இன்ஃபேக்ட் நீண்ட வருடங்களுக்கு பிறகு நிம்மதியான தூக்கம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. இன்றைக்கி ரெஸ்ட் எடுப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களுடைய வார்த்தைகளில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. பதவி தேடி வரக்கூடிய நேரம் இது. அதனால் வரக்கூடிய பதவியினால் உங்களுக்கு பெருசாக லாபம் இருக்கோ இல்லையோ அந்த பதவியை ஏற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பணம் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை பளு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல செய்தி வரத்துக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.